நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நம்மில் பல பேர் சொல்லக்கூடிய ஒரே வாக்கியம், என் வாழ்க்கையில லக்கே கிடையாதுங்க, நல்ல நேரம் எப்போதான் பிறக்க போகுதோ, அதிர்ஷ்டன்றது என் வாழ்க்கையில இருக்குதோ இல்லையோன்னு தெரியல அப்படின்னு பல பேர் புலம்புவது உண்டு. ஆனா நண்பர்களே, ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். கர்ம வினைகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறதோ நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிறபடி எல்லா விஷயங்களும் நடக்கும், நாம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதும் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு கர்ம வினையின் விதியை பின்பற்றினாலே போதும். பேட் லக் என்கிற வார்த்தை நம்ம விதியில இருந்தே மறைந்துவிடும். அது என்ன என்பதை தெரிந்து கொள்ளதான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். வட இந்தியாவில் ஒரு அழகான இயற்கை பசுமை சூழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மோகன் என்கிற பெயர் கொண்ட ஒரு குயவர் தன்னுடைய மனைவியுடன் வசித்து வந்தாராம். பொதுவா அவர் செய்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தோம்னா சிலம் தான் அதிகமா தயார் பண்ணுவாராம். சிலம் என்று சொன்னால் அது ஒரு வகையான ஹுக்கா, அதாவது புகைப்பிடிக்கிற பைப் என்று சொல்லலாம். வட இந்தியர்களெல்லாம் பார்த்தோம்னா சிலமை வைத்துதான் புகைப்பிடிப்பார்களாம். இந்த சிலம் தயார் செய்து விற்பனை செய்தால் நிறைய லாபம் கிடைக்குமா. அதனால் மோகன் பெரும்பாலும் சிலமை தான் தயார் செய்வாராம். ஒரு நாள் களிமண்ணை வைத்து பிசைந்து கொண்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து அவருடைய மனைவி அங்க வந்தாங்களாம். அவரை பார்த்து சொன்னாங்களாம், இந்த முறை நீங்க சிலம் செய்யறதை நிறுத்திட்டு குளிர்ந்த தண்ணி வைக்கிற குடிக்கிற பானைகளை தயார் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். குயவர் மோகனுக்கு ஒன்றும் புரியலையாம். எதுக்காக நம்ம மனைவி இப்படி சொல்லிட்டு போறாங்க? சிலம் செய்து வித்தாதானே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மண்பானையை தயார் செய்து வித்தோம்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு குழப்பத்தோட யோசித்துட்டே உட்காந்துட்டு இருந்தாராம். அந்த சமயம் பார்த்து அந்த களிமண் பேசியதான், என்ன குயவரே, என்ன யோசிக்கிறீங்க? உங்க மனைவி சொன்னது உத்தமமான யோசனை. சிலமை செய்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போறவங்க புகைப்பிடிப்பாங்க. அதனால அவங்க உடலுக்கு கஷ்டம், கேடு, அவங்களுக்கு பல உபாதைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அவங்களும் எரிவாங்க, நாள் முழுவதும் நானும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னை பார்த்து அவங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள், மனைவிகள் எல்லாருமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதே என்ன நீங்க தண்ணி வைக்கிற மண்பானையா தயார் செய்தீங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் என்ன வாங்கிட்டு போவாங்க, வீட்டுல அதுல தண்ணி ஊத்தி வைப்பாங்க, எல்லாரும் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. தண்ணி குடிக்கிறவங்க வயிறும் குளிரும், மனமும் குளிரும், அவங்க எல்லாரும் வாழ்த்துவாங்க. அதனால என் தலைவிதியே மாறிடும் இல்லையா, தயவு செய்து என்ன பானையாவே தயார் செய்யுங்களேன் அப்படின்னு அந்த மண் பேசியதான். அதை கேட்ட குயவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தாராம். இந்த மண்பானை சொல்வதும் உண்மைதான், அதனாலதான் என் மனைவி இப்படி சொல்லிட்டு போயிருப்பா போல இருக்கு. ஏன்னா இந்த மண்பானையை செய்து கொடுத்தோம்னா கண்டிப்பா மக்கள் எல்லாரும் இதுல தண்ணி வைத்து குடிப்பார்கள், அவங்க வயிறு குளிரும், அவங்க மனசும் குளிரும். அதனால அவங்கள அறியாமையே என்னை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்தெல்லாம் என்னை வந்து சேரும், என் குடும்பத்தை வந்து சேரும். வாழ்த்தை சேர்க்கதான் என் குடும்பத்துல ஆரோக்கியம், நிம்மதி, ஆனந்தம் இதெல்லாம் பெருகும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் தான், அதே நேரத்துல மக்கள் வாழ்க்கையும் சம்பாதிக்கிறது மிகவும் முக்கியம். அதனாலதான் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். வெறும் பணம் எல்லாத்தையும் செய்ய முடியாது. பணம் செய்யாத பல காரியத்தை வாழ்த்துகள் செய்யும்னு சொல்லுவாங்க. இந்த மண்பானை சொல்றது சரிதான். இந்த மண்பானையோட விதி மட்டும் இல்லை, மண்பானையை செய்யறதுனால என் விதியும் மாறும். இனிமேல் நான் தயாரிக்கிற போதெல்லாம் மண்பானை தான் அப்படின்னு எண்ணி அவர் மண்பானை தயார் செய்ய ஆரம்பித்தாராம். எனவே நண்பர்களே, கதையை கேட்ட பிறகு ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அதாவது ஒரே ஒரு சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதால அந்த களிமண்ணின் தலைவிதியே மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, களிமண்ணின் தலைவிதி மட்டும் மாறல, அந்த குயவரின் தலைவிதியும் மாறிவிட்டது. சிலம் வாங்கிட்டு போறவங்க ஒரு நாளும் மோகனையோ மோகனுடைய குடும்பத்தையோ வாழ்த்திருக்கவே முடியாது. ஏன்னா அதனால அவங்களுடைய உடலை கெடுத்திருப்பாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்களாம் அவங்கள பார்த்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா பானையை வாங்கிட்டு போறவங்க அதுல தண்ணியை ஊத்தி வைத்து ரொம்ப அருமையா அதுல இருந்த குளிர்ந்த தண்ணியை குடிக்கும் போதெல்லாம் அவங்க வயிறும் குளிர்ந்திருக்கும், மனசும் குளிர்ந்திருக்கும். அதே நேரத்துல அந்த குயவரின் விதியும் குளிர்ந்திருக்கும், அவருக்கும் நல்ல நேரம் பிறக்கும். எனவே நம்ம சிந்தனையில ஒரே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலே போதும், நம்ம விதியில இருக்கிற பேட் லக் எல்லாம் அழிந்து போகும். இன்னைக்கு நாம சிந்திக்கிற சிந்தனைகள்லாம் பெரும்பாலான சிந்தனையை பார்த்தோம்னா எதிர்மறை சிந்தனை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸா தான் இருக்கும். நாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70,000 - 80,000 சிந்தனைகள் ஏற்படுத்துகிறோமா. அதுல முக்காவாசி சிந்தனை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா போராமை நிறைந்ததாக, அகங்காரம், போட்டி, பேராசை, கோபம், இது போன்ற சிந்தனைகள் தான் அன்றாட நம்ம மனசுல ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் வர வர நமக்கு பேட் லக் தான் உருவாகும்.
இதை மாற்றி நம்ம மனசுல எப்பவுமே அன்பு, பணிவு, அமைதி இருப்பதை கொண்டு மனநிறைவு காண்பது, கருணை, பரந்த மனப்பான்மை இது போன்ற உயர் குணம் உள்ள சிந்தனைகளை ஏற்படுத்தணும்னா நிச்சயமா நம்ம விதியில இருக்கிற பேட் லக் மாறி அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடும். இதை நீங்க முயற்சி செய்து பாருங்க, நிச்சயமாக உங்க விதி மாறிவிடும். பேட் லக் என்கிற வார்த்தையோ கெட்ட நேரமோ உங்க பக்கமே நெருங்காது. மீண்டும் இது போன்ற பயனுள்ள கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.